வணக்கம் சேஷாத்ரி HRIR சேஃப்டி கன்சல்டன்ட் கார்ப்பரேட் ட்ரெய்னர் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் மார்ச் 2024 என்னென்ன கம்ப்ளைன்ஸ்லாம் இந்த மாதம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ 3 பகுதியாக இருக்குது. 3 பகுதியும் கடைசி வரைக்கும் பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பார்ட் 1ல் வந்து ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ், பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து லேபர் லா பிரகாரம் என்னென்னலாம் வந்திருக்குன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பார்ட் 2ல் வந்து இந்த மாதம் நம்ம செய்ய வேண்டிய ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் என்னன்றதையும், பார்ட் 3ல் இந்த மாதத்தில் இருக்க வேண்டிய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் லிஸ்ட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பகுதியும் பார்த்துட்டு அந்த பகுதியில் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் பகுதியாக ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ், பிப்ரவரியில் வந்த சர்க்குலர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். பிஎஃப்லேருந்து ஒரு சர்க்குலர் 8 பிப்ரவரி வந்தது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க. ஆர்பிஐயிலிருந்து இபிஎஃப்ஓக்கு ஒரு சர்க்குலர் வர, அந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி இபிஎஃப்ஓ கிளைமுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் தரோம் இல்லையா, அந்த பேங்க் டீட்டெயிலில் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை பயன்படுத்த வேண்டாம். அட்வைஸ் டு ரிஃப்ரைன் ஃப்ரம் த அக்செப்டிங் கிளைம்ஸ் அசோசியேட்டட் வித் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் லிமிடெட் வித் எஃபெக்ட் ஃப்ரம் பிப்ரவரி 2024 23rd பிப்ரவரி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பேடிஎம் பேமெண்ட் பேங்கை பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிஎஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25 23-24 உண்டான இயருக்கு 8.25ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. அது பழைய காலகட்டங்களில் போன வருஷம் 8.15ம் அதற்கு முந்தின வருஷம் 8.10ம் இருந்தது. அடுத்ததாக பென்ஷன் கால்குலேஷன், ஒரு இன்டர்னல் சர்க்குலர் மூலமாக பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றத ரொம்ப கிளாரிட்டியாக இப்போது தெரிய வருது. ஹையர் பென்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த சர்க்குலர்லேருந்து இதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. எடுத்துக்காட்டாக 2ஆக பிரிக்கணுன்றது தெரியும். யாரெல்லாம் இப்போ பென்ஷனுக்கு கால்குலேட் பண்ணுமோ 2014க்கு முன்னாடி 1/9/2014க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சர்வீஸையும் 1/9/2014க்கு பிந்தைய சர்வீஸையும் தனித்தனியாக பென்ஷன் கால்குலேட் பண்ணணும். பென்ஷன்றது என்ன? பென்ஷனபிள் சேலரி இன்ட்டு பென்ஷனபிள் சர்வீஸ் டிவைடட் பை 70. இதுக்கு எப்படி பார்க்கணுன்னா, ஏன்றது 1/9/2014க்கு முந்தைய ஹையஸ்ட் வேஜ் அப்படின்னு வச்சுப்போம். பின்றத 1/9/2014க்கு பிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வேஜ், அதிகமான சம்பளம் எதுவோ அதை வச்சுக்கலாம். சிங்கிறது கடைசியாக வாங்கின 60 மாத சம்பளம், 60 மாத சம்பளத்தோட ஆவரேஜ், லாஸ்ட் 60 மந்த்ஸோட ஆவரேஜ் சின்றதை வச்சுப்போம். இப்போது ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணி எது வந்து குறைஞ்சதாக இருக்குது, அதாவது ஹையஸ்ட் வேஜ் பிஃபோர் 1 செப்டம்பர் 2014னா 60 மாதம் ஆவரேஜாக, அது வந்து எக்ஸ். ஒய்ன்றது பிஏயும் சிஏயும் கம்பேர் பண்ணி எது லெஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கணும். பென்ஷனை இப்போ எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, 1/9/2014க்கு முந்தைய காலகட்டத்தில் எத்தனை நாள் ஒர்க் பண்ணோம், என்சிபி டேஸ் இருந்ததுன்னா அதை கழிச்சிடணும், எத்தனை நாள் ஒர்க் பண்ணோம் இன்ட்டு இதில் போட்ட எக்ஸ் ப்ளஸ் 1/9/2014க்கு பிறகு எத்தனை நாள் இன்ட்டு ஒய், இதுலேயும் என்சிபி டேஸ் இருந்ததுன்னா கழிச்சிடணும், டிவைடட் பை 70 × 365. இதை போட்டோம்னா அக்யூரேட்டாக நம்மோட பென்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வரும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ இந்த சேனல்லையே இருக்குது, நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ரிப்பப்ளிக் ஆஃப் பிரேசில், அந்த கண்ட்ரியோடையும் சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இந்தியா சைன் பண்ணியாச்சு. எப்படி நம்ம ஜப்பான், கொரியா அந்த கண்ட்ரிக்கெலாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஒர்க்கரை பிரேசில் கண்ட்ரிக்கும் சிஓசி சர்டிஃபிகேட் ஆஃப் கவரேஜ் இருந்தால் நாம் பிஎஃப் இல்லாமல் கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அப்டேட். இது வந்து பிப்ரவரி 13th பிப்ரவரி 2024 இந்த சர்க்குலர் வந்திருக்கு. எஃபெக்ட் ஃப்ரம் 1st ஜனவரி 2024. அடுத்ததாக இஎஸ்ஐசிலேருந்து ஒரு அப்டேட், ஏற்கனவே இதை பற்றின வீடியோவும் இந்த சேனலில் இருக்குது. பெஹச்சான் கார்டு, பெஹச்சான் கார்டு ஏதாவது புதிய எம்ப்ளாயி ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு இம்மீடியட்டாக கொடுக்கணும். அதை வந்து இஎஸ்ஐயில் எம்ப்ளாயர் லாகினில் போகும்போது மெம்பர்ஷிப் அதில் அந்த டேப்பில் வந்து இருக்குது, அதில் டவுன்லோட் பண்ணி புதுசாக வரக்கூடிய எல்லா எம்ப்ளாயிக்கும் கம்பல்சரியாக பெஹச்சான் கார்டு கொடுக்கணுன்றது தான் இந்த சர்க்குலர்.
அடுத்ததாக இஎஸ்ஐசியிலிருந்து இன்னொரு சர்க்குலர், வெரி குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் 1 ஏப்ரல் 2014க்கு பிறகு 5 வருஷம் இஎஸ்ஐயில் இருந்து இஎஸ்ஐ மெம்பராக ஐபியாக இருந்து 1/4/2017க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகியிருந்தால், சேலரி 30,000க்கு கீழே அப் டு 30,000 வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ன்றது அவைல் பண்ண முடியும். இது ஏற்கனவே இருக்கிறது என்னென்னா, மெடிக்கல் பெனிஃபிட் யாரெல்லாம் ரிட்டையர் ஆகும்போது இஎஸ்ஐ எம்ப்ளாயியாக இருக்காங்களோ அவங்க 120 ரூபா வருஷத்துக்கு ப்ரீமியம் பே பண்ணுறது மூலமாக, அதாவது மாதத்துக்கு 10 ரூபா பே பண்ணால் எல்லா விதமான மெடிக்கல் பெனிஃபிட் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கிடைக்கும், ரிட்டையர் ஆகும்போது இஎஸ்ஐயில் மெம்பராக இருந்தால். ஆனால் அவுட் ஆஃப் மெம்பர் ஆகிட்டா 30,000 வரைக்கும் சம்பளம் இருந்தால் இந்த பெனிஃபிட் மறுபடியும் எல்லாருக்குமே உண்டு. யார் யாரெல்லாம் இஎஸ்ஐயிலிருந்து வெளியில் வந்திருந்தாலும் ரிட்டையர் ஆகும்போது 30,000க்குள்ளே அவங்களோட சம்பளம் இருந்தால், 5 வருஷமாவது ஐபியாக இருந்தால், 1/4/2014க்கு அப்புறம் 5 வருஷமாவது இருந்தால் அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி எம்ப்ளாயீஸ்க்கு. அடுத்ததாக சிபிஐ இண்டெக்ஸ். இது மாதம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே, அதாவது லேபர் பீரோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே கிட்டேருந்து எடுத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் 136.9 இருந்த புள்ளிகள் 138.5 மாறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல இதுதான். மற்ற சிட்டிஸுக்கும் இருக்குது. இது வந்து வழக்கம் போல் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் யார் யாரெல்லாம் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு அனுப்பும்போது இதையும் சேர்த்து அனுப்புகிறேன். அடுத்தது ஒரு ஜட்ஜ்மெண்ட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட். கல்கத்தா ஹைகோர்ட் வந்து இதை கொடுத்துருக்கு. அதாவது இவர் ரெகுலர் எம்ப்ளாயி, கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயி, உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயின்றதுனால மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர்டிக்கல் 14 கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 14 வந்து அதையே வயலேட் பண்ணுது. அது இல்லாமல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டில் செக்ஷன் 5ல் வந்து கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் உண்டு, இதில் எதுவும் வயலேஷன்லாம் பண்ண முடியாது, அதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆர்பிஐயில் ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு கேர்ள், அவள் வந்து 3 வருஷம் கான்ட்ராக்சுவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்சுவலில் ஒர்க் பண்ணும்போது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ன்ற அந்த கிளாஸ்லாம் இல்லை, அதனால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை, ரெகுலர் எம்ப்ளாயிஸுக்கு மட்டும்தான் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அப்படின்னு அந்த ஆர்பிஐயில் இருந்தவங்க சொல்ல, கடைசியாக அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் இப்போது தீர்ப்பு ஆகிருக்கு. 3/12/2012 அதாவது டிசம்பர் 2012 அன்னிலிருந்து உங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது கான்ட்ராக்சுவலில் இருக்க எதில் இருந்தாலும் சட்டத்துக்கு மீறி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தா, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டில் எல்லாரும் சமம், எல்லாரும் கொடுக்கணும்னு இருக்குது. உங்கள் அக்ரிமெண்ட்டில் இன்டர்னல் அக்ரிமெண்ட்டில் இல்லைனாலும் சட்டம் தான் உயர்ந்து நிற்கும். இந்த அக்ரிமெண்ட்டே செல்லாது. அகைன்ஸ்ட் த லா ஏதாவது அக்ரிமெண்ட் பண்ணோம்னா செல்லாது. அதனால் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அவைலபிள் அந்த கேர்ளுக்கு உண்டு அப்படின்னு இந்த கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. நம்மளும் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட்லாம் போடும்போது அதெல்லாம் பார்த்துக்கணும். சட்டத்துக்கு புறம்பாக எந்த கிளாஸுமே இருக்கக்கூடாது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லா அக்ரிமெண்ட்டும் இருக்கணும். அடுத்ததாக ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாதம் மார்ச் 2024 நாம் செய்ய வேண்டிய என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சின்னது தான். இந்த மாதம் நிறைய இல்லை. ஆஸ் யூஷுவல் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ஃபார் த மந்த் ஆஃப் பிப்ரவரி மாதம் வேஜ் மந்த்துக்கு உண்டான பிஎஃப் இஎஸ்ஐ 15th மார்ச்சுக்குள்ளே கட்டணும். இன்டர்நேஷ்னல் ஒர்க்கரோட மந்த்லி ரிட்டர்ன்ஸும் 15th மார்ச்சுக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணும். அடுத்ததாக ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஆஃப் இயர்லி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி. மற்ற ஸ்டேட்டாக இருந்தால் 10th 31st மார்ச்சுக்குள்ளே மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ். அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் இயர்லி அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் உண்டான ப்ரொஃபஷனல் டேக்ஸை கட்டணும். இந்த மாதம் 31st கட்டணும். சென்னை கார்ப்பரேஷன், அதர் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டிக்கும் ஆன்லைன், ஈவன் இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் நம்ம ஆன்லைனில் தான் கட்டணும். அந்த சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். vptax.tnrd.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு கட்டணும். அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தோட கிளர்க்குக்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி இதில் எப்படி வந்து நம்ம பே பண்ணுறது, நம்ம சர்வே நம்பர், அசஸ்மெண்ட் நம்பர் அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி கட்ட முடியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நாங்கள் உதவி செய்கிறோம். அது இல்லாமல் லாஸ்ட் டேட்னு சொல்லப்படல, ப்ரெஷர் வெசல் டெஸ்டிங் ஃபீ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபீ இதெல்லாமும் இந்த மாதம் கட்டிடுறது நலம். உங்களோட பழைய ஷெட்யூலை பார்த்துட்டு அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நான் ஸ்டாச்சுட்டரியில் பார்த்தோம்னா முக்கியமானது இந்த மாதம் 4th மார்ச் நேஷ்னல் சேஃப்டி டே இருக்குது. இந்த வருஷத்தோட தீம் பார்த்தோம்னா ஃபோக்கஸ் ஆன் சேஃப்டி லீடர்ஷிப் ஃபார் ESG எக்ஸலன்ஸ். ESGன்றது ரொம்பவே விரைவாக ரொம்ப ஃபேமஸாக வளர்ந்துட்டுருக்கு. அதை பற்றின ஒரு நாலேஜ் எல்லாருக்கும் நம்மளும் கொடுக்கணும். அதை இந்த சேஃப்டி டேயில் எடுத்து சொல்லலாம். அடுத்ததாக விமென்ஸ் டே மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. அதையும் நம்ம நல்லாவே செலிப்ரேட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்ததாக ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதம் என்னென்ன ட்ரைனிங்ஸ் பார்த்தோம்னா மிக மிக முக்கியமான அப்ரைசல். மார்ச்னாவே அப்ரைசல் தேவை. அந்த அப்ரைசல் எப்படி எஃபெக்டிவாக பண்ண முடியும் நாம அப்படிங்கிறத பற்றின ஒரு ட்ரைனிங். என்னென்ன விதத்தில் நம்ம பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய மார்ச் 16 சென்னையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லா ஹெச்ஆரும் அது இல்லாமல் லைன் மேனேஜர்ஸ் அவங்க தான் அவங்க சபார்டினேட்டுக்கு அப்ரைசல் பண்ணுறாங்க. அதை எப்படி பண்ணணும், எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஷாப், 1 day ஒர்க் ஷாப். அதில் லைன் மேனேஜர்ஸையும் நாமினேட் பண்ணுங்கள். திருச்சியில் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், நிறைய இடத்துல இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் ஆஸ் பர் லேபர் லா ரொம்பவே விரும்பப்பட்ட ஒரு தலைப்பாக இருந்து PF, ESI, போனஸ், மெட்டர்னிட்டி, கிராஜுவிட்டி, எம்ப்ளாயி காம்பன்சேஷன், லேபர் வெல்ஃபேர், இப்படி சட்டங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அந்த பெனிஃபிட்ஸு சட்டப்படி எப்படி கால்குலேட் பண்ணணும், யாருக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப் திருச்சியில் 23rd மார்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்குண்டான நாமினேஷனை மிஸ்டர் தினேஷுக்கு அனுப்பலாம். இதுக்கு அவரோட கான்டாக்ட் நம்பர் கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வெபினார்ஸ் எவ்வரி சண்டே, எவ்வரி தேர்ஸ்டே. சண்டேயில் பார்த்தோம்னா 10 to 12, தேர்ஸ்டேயில் 7 to 9 PM இந்தந்த தலைப்புகளில் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இதுக்குண்டான டீட்டெயில்ஸையும் மிஸ்டர் தினேஷை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மிஸ்டர் தினேஷோட நம்பர் இதில் கொடுத்துருக்கோம், 9790921284. எங்களோட சர்வீஸ், ட்ரைனிங், ரெக்ரூட்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ், பாஷ் இதில் எது இருந்தாலும் எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அணுகலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம HR ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.